சூதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயே போன் மூலமாக வாட்ஸ்அப் இன்ன பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக இடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது ஒரு மனிதருக்குள்ளும் இயல்பாக தோன்றக்கூடிய ஒரு ஆசை என்பது பாப்புலாரிட்டி ஆகணும், ஃபேம் ஆகணும், புகழடையணும், மற்றவங்களால் நம்ம பாராட்டப்படணும், அப்ரிசியேஷன் ஆகணும். இது ஒரு உளவியல் உந்துதல் மாரி இயற்கையாவே சைக்காலஜிக்கல் ஒரு மோட்டிவேஷன் மாரி ஒரு மனிதனுக்குள்ளும் அது இருக்கு. அதனால தான் அவங்க தான் செய்ற காரியங்கள்ல பெருசா செய்யணும். மற்றவங்களுக்கு தெரியிற மாரி செய்யணும்னு நினைக்கிறான். ரெகக்னிஷனுக்காக ஆசைப்படுறான். சில பேர் அச்சீவ்மென்ட்‌க்காக கூட ஆசைப்படுறாங்க. பெரிய செயல்கள், கிரேட் அச்சீவ்மென்ட் செய்யணும். அதன் மூலியமாக நம்ம சாதிக்கப்படணும். அந்த சாதனை வெளியே தெரிந்து நம்ம அது பாப்புலாரிட்டி ஆகணும். அப்படின்னு ஏங்கக்கூடிய மனிதர்களே கூட நெறைய இருக்காங்க. அரசியல்ல, சினிமால, மீடியால இது போன்ற நெறைய துறைகள்ல இருக்கு. தன்னுடைய டேலண்ட் ப்ரூஃப் ஆகணும். தன்னுடைய ஹார்ட் ஒர்க் மக்கள்ட்ட போய் சேரணும். சோசியல் ஸ்டேட்டஸ், சோசியல் ரெகக்னிஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தவறும் இல்ல. இதுல இந்த புகழ் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது, புகழ்ல பல லேயர்ஸ் இருக்கு. தன்னளவுல தன் சுற்றத்தார்ட்ட புகழா இருப்பாங்க. தன்னுடைய கம்யூனிட்டிட்ட புகழா இருப்பாங்க. சில பேர் தன்னுடைய ஊர்ல புகழா இருப்பாங்க. தன் மாவட்ட தலைவில் புகழா இருப்பாங்க. சில பேர் ஸ்டேட்டு, இன்டர்நேஷனல் லெவல், கண்ட்ரி லெவல் அந்த லேயர்ஸ் இருக்கு. அதுல இந்த புகழ பொறுத்தளவுக்கு இப்ப நம்ம சிந்திக்கும்போது, புகழுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஹவுசஸ் வீடுகள் பார்க்கும்போது, 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீடு, 9ஆம் வீடு. இந்த 5ஆம் வீடும், 9ஆம் வீடும் பாஸ்ட் கர்மா. நம்ம 3 பிறவியில செஞ்ச கர்மாவும், இந்த பிறவியில செஞ்ச தர்மமும் இந்த 5, 9ஆம் ஸ்தானமாகும். ஏனென்றால் பாஸ்ட் லைஃப்ல நமக்கு என்ன மெரிட்ஸ் இருக்கு? என்ன ஒரு புண்ணியம் நம்மகிட்ட இருந்துச்சு? என்ன புண்ணியங்கள் செய்து வச்சிருக்கிறோம்? இந்த பிறவியில நம்ம என்ன ஓரளவுக்கு தர்மம் செய்துட்டு வரோம்? போன பிறவியில என்ன தர்மம் செய்திருந்தோம்? இத பொறுத்து 5ஆம் வீடு, 9ஆம் வீடுடைய பலத்த பொறுத்து தான் ஒரு மனிதன் இந்த பிறவியில மத்தவங்களால ஒரு ரெப்புடேஷன் சொல்லக்கூடிய ஒரு புகழை அடைகின்றான். அது நல்ல புகழை அடைகின்றான். ஆனா 5ஆம் வீடு, 9ஆம் வீடினுடைய பலம், அதனுடைய அதிபதியினுடைய பலம் ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டும். புகழ் அடைவானா என்று தெரிந்து கொள்ள. அடுத்து 10ஆம் வீடு. 10ஆம் வீடு என்ன செயல் ஸ்தானம் இல்லையா? கர்மஸ்தானம். என்ன செயலை செய்வதன் மூலமாக, என்ன தொழிலை செய்வதன் மூலமாக, அல்லது சமுதாயத்திற்கு என்ன தன்னுடைய இந்த உலகத்தில தான் செய்த பணி, சமுதாயத்தில் தான் செய்த பணி, அந்த பணியின் மூலமாக சமுதாயத்தினால், சொசைட்டினால அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்க போகுது. ஒரு ரெப்புடேஷன் கிடைக்க போகுது. அப்படிங்கிறத அந்த 10ஆம் வீடு தீர்மானிக்கிறது. ஏனென்றால் 10ஆம் வீடு ஒரு மனிதனுடைய செயல். செயல் தான் புகழாக மாறும். அடுத்து ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் லக்னம். லக்னம் என்பது எப்போதுமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அ பல யோகங்கள் சொல்லும்போதும் லக்னத்த பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா லக்னம்ங்கிறது ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டி. புகழ்ன்னு வரும்போதே பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அ தர்மம் ஒரு ஒரு பெரிய தர்மசாலிங்க. தர்மம் பண்றதுல அவ்வளவு ஆர்வமா பண்ணுவாரு. இவர் சமூக சேவைங்க. அப்போ ஒரு மனிதனுடைய தனித்தன்மை, ஒரு மனிதனுடைய குணத்தன்மை அங்க வருது. இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியோட குணத்தன்மை இங்க வருது. அப்ப லக்னம் வந்துரும். ஸோ ஐடென்டிட்டி வருது. ஒரு தோற்றத்தினாலயோ, இவரு அவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லி சில பேருக்கு புகழ் இருக்கு. தோற்றத்தினால, அப்ப இதுக்கெல்லாம் லக்னம் வந்துரும். ஆக லக்னம் பலமா இருக்கும்போது, ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள்னாலயோ, அல்லது ஒரு மனிதனுடைய அப்பியரன்ஸ் தோற்றத்தினாலயோ, ஒரு மனிதன் புகழ் அடைகிறார். அப்ப 5, 9, 10 லக்னம். இந்த வீடுகள் எல்லாமே புகழ் ஒருவன் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு அடிப்படை வீடுகளாக அமைகின்றன, ஜோதிடத்துல. அடுத்து கிரகங்கள்ல பார்த்தோம் என்றால், புகழுக்கு சொந்தக்காரர் என்று முதல் கிரகமாக இருப்பது சூரிய பகவான். அது வெளியில அவ்வளவா தெரியாது. ஆனா சூரிய பகவான் தான் புகழுக்கு முதல் சொந்தக்காரர். ஒரு மனிதன் இந்த உலகத்துல தன்னுடைய செயல்களை செய்து, தனக்குன்னு ஒரு அடையாளத்த உண்டாக்கி, மற்றவங்க தன்கிட்ட ஒரு 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 அவங்க நம்மளுடைய அதிகாரத்துக்கோ, நம்மளுடைய புகழுக்கோ அவங்க கட்டுப்படுறதுக்கான தன்மை சூரியன் தான் குடுக்கிறார். அதேபோல ஒரு மனிதன் போட்டி போட்டு ஜெயிக்கிறது, போட்டி, பொறாமைகளால, எதிர் சண்டைகளால ஜெயிக்கிறது அதிகம். ஸோ, அதுக்கும் சூரியன் தான் அதிபதி. அ இந்த தன்மையில அதிகாரத்த குடுக்கக்கூடிய கிரகமாக சூரியன் இருப்பதனாலயும், பிரைட்னஸ் ஒருத்தவங்க நம்ம மேல இவங்க நல்லா பண்றாங்களே, டேலண்ட்ட பார்த்தோ, அல்லது இவங்கள பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சூரியன் அதிபத்திய கிரகமாக ஆகுறனால,
புகழுக்கு சொந்தக்காரராக சூரிய பகவான் திகழ்கிறார். அடுத்ததாக இத பின்னாடி விரிவா நம்ம தேவைப்படும்போது தனித்தனியா ஒரு பதிவா பார்க்கலாம். அடுத்ததாக குரு பகவான். குரு பகவான் வந்து புகழை பாதுகாப்பவன் என்று ஸ்லோகத்துல சொல்லியிருப்பாங்க. அந்த புரொடெக்டர் ஆஃப் ரெபுடேஷன். ஸோ குருவ பத்தி பெருமையா ஸ்லோகங்கள்ல சொல்லி வருவாங்க இல்லையா? அதுல ஒரு இந்த இந்த சொல்லுவாங்க புகழை பாதுகாப்பவன். ஒரு மனிதன் புகழ் அடைவது பெரிய விஷயம் இல்ல. அந்த புகழை பாதுகாக்கணும். அப்ப அவனுடைய பணிகள், ஃபங்ஷன்ஸ் மற்றவங்களுக்கு பயன் தர்ற மாரி இருப்பது, தீமைகளை குறைப்பது, இவன் மேல ஏதாவது ஒரு களங்கம் ஏற்பட்டாலும் கூட, இவனுடைய நல்ல குணங்கள் வெளியே வந்து, அந்த களங்கங்களை இவன் துடைத்து, தன்னுடைய நல்ல பேரை காப்பாத்திக்கிறது. ஸோ புரொடெக்ட் டூ ரெபுடேஷன். ஒருவருடைய நல்ல பெயரை, புகழை பாதுகாப்பவன் குரு பகவான். ஒரு களங்கம் ஏற்பட்டா கூட அந்த களங்கத்திலிருந்து துடைத்து, அவனுடைய புகழை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை கொடுப்பவன் குரு பகவான். அடுத்து இந்த தன்மையில வந்து குரு பகவானுக்கு அடுத்து சந்திர பகவான் ரொம்ப முக்கியம் நவகிரகங்கள்ல. சந்திர பகவான பொறுத்தளவுக்கு இந்த இந்த புகழை வெளிப்படுத்துபவன் சந்திர பகவான் என்று சொல்லலாம். அதாவது தி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபேம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே சந்திரன் மேல பட்டு ஒளியா வருது. அதனால புகழை வெளிப்படுத்துபவனாக ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ஃபேம் சந்திரன் என்று சொல்லலாம். அதாவது ஒரு மனிதனுடைய நல்ல குணங்கள், அந்த நல்ல குணங்களால அவன் செய்யக்கூடிய செயல்கள், அது மத்தவங்களால ஹைலைட்டா பார்க்கப்படும். அதுல அவங்களுடைய சிறப்பு விஷயங்கள் அவங்களுக்கு பார்வையாளர்களுக்கு தெரியும். அதே மாரி அதனால ஒரு பாப்புலாரிட்டி உண்டாகும். இப்போ ஒரு இசைத்துறையில இருக்காங்கன்னா, அவரோட இசை கேட்கும்போது எங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு துள்ளல் வருது. ஒரு ஆர்வம் வருது. ஸோ அட்ராக்ஷன். இந்த அட்ராக்ஷன குடுக்கக்கூடியவனாகவும் சந்திரன் இருக்கிறார். ஸோ அட்ராக்ஷனால ஒருவருடைய கலைகள்னால கவனிக்கப்படுவது, ஹைலைட் பண்ணப்படுவது, அவங்களுடைய செயல்களால ஹைலைட் பண்ணப்படுவது, மனத்துக்கு அதிபதி சந்திரன் இல்லையா? அவங்க மனசனுடைய குணங்களால ஹைலைட் பண்ணப்படுவது போன்றவற்றெல்லாம் தரக்கூடியவன், புகழை அதிகரிக்கச் செய்பவன் சந்திர பகவான். மக்கள் புகழை உண்டாக்கக்கூடியவன் சந்திர பகவான். ஸோ புகழை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் திகழ்கின்றார். அவர் அந்த ஜாதகத்துல எப்படி இருக்கார் என்று பார்க்கணும் புகழ் வரும்போது. அதேபோல ராகு பகவான். ராகு பகவானை பொறுத்தளவுக்கு புகழை மறைக்கக்கூடிய கிரகம், புகழை மறைக்கும் சக்தி, அப்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய சக்தி என்று அ ராகு பகவானை சொல்லலாம். ஸோ ஒரு மனிதன் மீது புகழ் ஏற்பட்டதற்கு பிறகோ, அல்லது புகழ் ஏற்படாமலேயோ அவன் மீது ஒரு அக்யூசேஷன் குற்றச்சாட்டு வருவது, அவனுடைய நம்பிக்கைக்கு சிதைவு ஏற்படுத்துற மிஸ்ட்ரஸ்ட் வர்றது, ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய சிறந்த விஷயங்கள், செயல்களை வந்து மறைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் ராகு இல்லையா? அத மற்றவங்க யாராவது ஒருத்தர் மறைச்சு, அந்த புகழ அவர அனுபவிக்க விடாம தடுத்துறது. மற்றவங்களுடைய பார்வை, இப்ப ஒரு தொழிலாளி நல்லா வேலை செய்றான்னா, அவனுடைய பார்வை முதலாளி மேல் படாமல் இருப்பதற்கு, முதலாளியுடைய பார்வை தொழிலாளி மேல் படாமல் இருப்பதற்கு இடையூறுத்துறதுன்னு மறைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாரி மறைக்கக்கூடிய தன்மை ராகு. அதே மாரி ராகு பகவான் தான் வதந்திகளுக்கு அதிபதி. நெகட்டிவ் ஸ்பீச்சஸ்க்கு அதிபதி. ஸோ வதந்திகளை ஒருத்தர் மேல பரப்புறது இது மாரி விஷயங்களுக்கு. ராகு பகவான் தான். ஸோ பொதுவா ராகு பகவான் உடைய தோஷம் இருக்கக்கூடியவங்க, புகழ் அடைந்த ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ராகு பகவானுடைய தசா புத்தி வருது. அவங்களுடைய ராகுனுடைய காலகட்டம் வரும்போது பேச்சை கொஞ்சம் கண்ட்ரோல்டு ஸ்பீச்ச வச்சுக்கணும். தேவையில்லாதவரோட அதிகமா தொடர்பு வச்சுக்கூடாது. அடுத்ததாக புகழ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடியவன் கேது பகவான். ஏன் கேது பகவான் புகழோடு தொடர்பு பெறப்படுகிறான் என்றால், புகழை அ வெளி உலகத்துக்கு உண்டாக்கிட்டு, ஆனா உள் உலகத்துல அதுல ரொம்ப அட்டாச்மென்ட் இல்லாம சில பேர் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், இப்ப ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்டோம் என்றால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், வெளி உலகத்துல அவர் புகழா இருக்கணுங்கிறது அவருடைய தன்மை. ஆனா உள் உலகத்துல அந்த புகழ தான் அதுல ரொம்ப அட்டாச்மென்ட் ஆகாம, இப்ப பக்குவத்தினால அவர் அட்டாச்மென்ட் ஆகாத ஒரு சூழ்நிலையை அடைகிறார் என்றால், அது கேதுனுடைய தன்மை. இப்போ வெளி உலகத்துல ஒருவர் வந்து புகழோடு இருப்பார், புகழை அடைவார். ஆனா அந்த புகழை தன்னுடைய இதயத்துக்குள்ள, தனக்குள்ள வாங்கிக் கொள்ள மாட்டார். தனக்குள்ள அத அட்டாச்மென்ட் ஆகிக்க மாட்டார். தன்னை ஒரு தாழ்வா சாதாரண மனிதனாக கருதுவார். ஸோ வெளியில ஒரு புகழை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் கேது. ஆனா தன்னளவில் அந்த புகழை அவன் எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லது அவன் தன்னளவுல வந்து தன்னை ஒரு தாழ்வாக கருதி நினைப்பான். வெளியில இருக்கவங்கலாம் ரொம்ப பெருசா மதிப்பாங்க. ஆனா தன்னளவுல அத வந்து அவன் தன்னை ஒரு பெரிதா கருத மாட்டான். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல சார் அப்படின்னு நினைப்பான். ஸோ இந்த மாதிரியான ஒரு புகழை கொடுக்கிறது வந்து கேது பகவான். ஆக புகழ் சார்ந்த விஷயங்களுக்கு எந்தெந்த வீடுகள் சம்பந்தப்படுகின்றன?
எந்தெந்த கிரகங்கள் சம்மந்தப்படுகின்றன போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். நான் முக்கியமாக இதில் சொன்னது போல, புகழை பாதுகாப்பவனாக குருவாகவும், புகழ் வெளிப்படுத்தக்கூடியவனாக சந்திரனும், புகழை மறைத்து புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்துபவனாக ராகுவும், வெளிப்புற புகழை ஏற்படுத்திக் கொடுத்து தன்னளவில் அதை அடக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவனாக கேதுவாகவும், மொத்த புகழுக்கு சொந்தக்காரராக சூரியனாகுமாக இந்த பதிவின் மூலம் நவகிரகங்களில் புகழுக்குண்டான